திமுக வெற்றிக்கு காரணம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதுதான் ஹீரோயின் அப்படின்னு கருணாநிதி சொன்ன ஞாபகம். மக்கள் 33 லட்சம் குறைகளை வச்சுட்டு இருக்காங்கன்னா அப்ப ஆட்சி செஞ்சது நீங்க ஆட்சி பண்ணீங்களா தூங்குனீங்களா? இன்னைக்கு பல விஷயங்கள் என்ன, தாசில்தார் ஆஃபீஸுக்கு நீங்க போனா பாதி பேர் இல்லை, கேட்டா எல்லாம் முகாமுக்கு போயிருக்கின்றாங்க. அரசு ஊழியர்களே எங்களுடைய அன்றாட வேலை பாதிக்கப்படுகிறது. நான் பாட்டுக்கு இதுக்கு வந்துட்டா ஏற்கனவே பெண்டிங் இருக்கிறத பார்க்க முடியல, இதுல மனு வருதுன்றாங்க. திமுகவுடைய ஆட்சியில் 2 தான் பிரதானம்: கவர்ச்சி, உணர்ச்சி. நீட் கையெழுத்து மனு இதில் சேலத்து மாநாட்டு வாசலில், இளைஞர் மாநாட்டு வாசலில் கடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் சிவகங்கை பக்கத்தில் வைகை ஆற்றில் போச்சு. அவர் அப்ளை பண்ணி 4வது நாள் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து, சார் 15,000 கொடுங்க, 2 நாளில் தரேன். இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் புக் பண்ணீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகுன்றாங்க. 4 வருஷமான ஆட்சியே செய்யலை, இப்போ தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதான் இதை காட்டும். நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ புதுசாக வந்து ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்னு சொல்லிட்டு. ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பல பொதுமக்களும் வந்து குற்றச்சாட்டுகள் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. மனுவை வாங்குறாங்களானே தெரிய மாட்டேங்குது, வாங்கி ஆற்றுல போடுறாங்க, மனுக்கு விசாரிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே மனு கொடுக்க போயிருந்த ஒரு முதியவர் அந்த முகாம்லேயே உயிரிழக்கிறாரு சார். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த ஆட்சி வர்றதுக்கு என்னமா காரணம்? அவங்க அதாவது 2006 தேர்தல் நினைக்கிறேன், திமுக வெற்றிக்கு காரணம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதுதான் ஹீரோயின் அப்படின்னு கருணாநிதி சொன்ன ஞாபகம். இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாங்க என்னென்னா, சாதாரணமாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா அடுத்த நாள் மறந்து போய்டும். இப்போ பிடிஎஃபாக இருக்குது, தமிழ் இங்கிலீஷில் போய் எடுத்திங்கன்னா 512 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த 512 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இது எதுவுமே வராதே. இதுக்கு முன்னாடி இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தொகுதியாக போய் டப்பா வச்சு வாங்கி போட்டு நான் வந்ததில் 45 நாளில் பண்ணுவேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பித்து 30 நாளில் 33 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதுங்கிறாங்க. அப்போ 4 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணி மக்கள் 33 லட்சம் குறைகளை வச்சுட்டு இருக்காங்கன்னா அப்போ ஆட்சி செஞ்சது நீங்கள் ஆட்சி பண்ணீங்களா தூங்குனீங்களா? அடுத்தது 99% ஆஃப் த விஷயங்கள் ஆன்லைனில் வந்தாச்சு. இப்போ பட்டா அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே அப்படி இருக்கிறப்ப இது எதுக்கு இது பண்ணும்? அங்கங்கே நீங்களே இ சர்வீஸ் இதுன்னு திறந்து வச்சுருக்கீங்க. ஸோ இது என்னது? அடுத்தது இன்றைக்கி பல விஷயங்கள் என்ன, தாசில்தார் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனால் பாதி பேர் இல்லை, கேட்டால் எல்லாம் முகாமுக்கு போயிருக்கின்றாங்க. அவங்க அரசு ஊழியர்களே எங்களுடைய அன்றாட வேலை பாதிக்கப்படுகிறது. நான் பாட்டுக்கு இதுக்கு வந்துட்டா ஏற்கனவே பெண்டிங் இருக்கிறத பார்க்க முடியல, இதில் மனு வருதுன்றாங்க. இதுக்கு அடுத்தது என்னுடைய சில நண்பர்களே, நான் போய் ஜூலை மாதம் கொடுத்தேன், ஒன்றும் ஆலை, இப்போ திருப்பி போய் கொடுக்க போகிறேன்றாங்க. இதே இன்னொன்று, நீங்கள் தண்ணீரோ ஏதோ ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா, போய் மனுவை கொடுத்தா, அதாவது உள்ளூரில் இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுத்தா அவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அமைச்சர் வர்றப்ப அவர்கிட்ட கொடுத்தா, அவர் எம்எல்ஏட்ட கொடுப்பார், அவர் இப்படி கொடுக்க, கடைசியில் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர்கிட்ட கொடுக்க, அவர் குப்பைத்தொட்டியில் போடுவார். இதுதான் நடக்குதுங்கிறது ஆகுது. ஸோ இது எதையுமே சரி பண்ணாமல் வெறும், அதாவது இந்த ஆட்சியை பற்றி நான் சொல்கிறத விட திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒன்று அழகாக சொன்னாங்க. திமுகவுடைய ஆட்சியில் 2 தான் பிரதானம்: கவர்ச்சி, உணர்ச்சி. ஸோ கவர்ச்சிக்கு இந்த ஃபோட்டோ ஆப்ஸை அங்கங்கே நடத்துறது. இன்னொன்று, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வைத்ததே எனக்கும் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு தனிநபர்கள் பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கூட, அதாவது உச்சநீதிமன்றம் 2019 தீர்ப்பில் ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் ஃபோட்டோவை தவிர போடக்கூடாது, தனிநபர் அதாவது முன்னாள் முதலமைச்சர்லாம் போடக்கூடாதுங்கிறதுக்கு வரத்துக்காக வந்தது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி இந்த உங்களுடன் ஸ்டாலின் எப்படி அனுமதிக்கப்பட்டது? அது எனக்கு வருத்தம் தான். ஆனால் அதிமுக உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டாங்க. இதில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி எல்லாமே திரு ஜெயலலிதா அவர்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும். நான் ஒரு திடீர்னு வந்துச்சு, நமது முதலமைச்சர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலையில் அவர் சற்றே ஓய்வெடுக்கிறதுக்காக மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறாருன்னு அது யாரோ ஒரு இதில் சமூக வலைதளத்தில் வந்த உடனே அந்த சர்வே நம்பர் போட்டு ஈஸி போட்டால் அவர் வாங்கின டாக்குமெண்ட் வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் எப்படி இதையெல்லாம் மறைக்கிறீங்கன்னு தெரியல.
ஸோ எல்லா தமிழ்நாடு நீங்கள் கும்மிடிப்பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒசூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் எல்லாமே, திருத்தணி வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் இருக்குன்னா நடுவில் உங்கள் ப்ராப்பர்ட்டி மாத்திரம் எப்படி வராமல் பண்ணுறீங்க? ஸோ ஆன்லைன் நீங்கள் நினச்சா எதை வேணாலும் மறைப்பீங்க, எதை வேணாலும் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மனுக்கள் வாங்குறதுங்கிறது திமுகவிற்கு ரொம்ப வழக்கமாக. அது எல்லாம் பேப்பர் கடைக்காரனுக்கு போடுவாங்களா இல்லை குப்பைத்தொட்டில் போடுவாங்களான்னு தெரியாது. நீட் கையெழுத்து மனு இதில் சேலத்து மாநாட்டு வாசலில், இளைஞர் மாநாட்டு வாசலில் கடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் சிவகங்கை பக்கத்தில் வைகை ஆற்றில் போச்சு. உடனே அது முடித்து விட்டது அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாளே கலெக்டரை ஒரு விசாரணை குழு அமைச்சார். அந்த விசாரணை குழு பதில் வராது. ஸோ இது எல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்கம்மா. நீங்கள் முறையாக சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா. என்னுடைய நண்பருடைய நெருங்கிய சொந்தக்காரர் ஒருவர் இறந்து போனார். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா முனிசிபாலிட்டி டெத் சர்டிஃபிகேட் 30 நாளில் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அதுக்கு மேலே எடுக்கவே முடியாது சட்டப்படி. ஆனால் அவர் அப்ளை பண்ணி 4வது நாள் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து, சார் 15,000 கொடுங்க 2 நாளில் தரேன். டெத் சர்டிஃபிகேட் பணம் கேட்டாங்க. சிட்டியில் இங்கே இந்த வேளச்சேரி எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் தான், நான் ரொம்ப தைரியமாகவே சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்போ தான் சார் உங்களுடைய இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும், இன்சூரன்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணணும். 15,000 அதெல்லாம் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை சார், 50 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒன்னொன்னுலேயும் கட்சிக்காரர்கள் சம்பாதிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிலே ஆகுதுன்னு சொன்னால் அவங்க தான் காரணமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் சத்தியம் டிவி என்பது திரு மோகன் சீலாசரஸுடைய டிவி தான். அவங்க எடுத்த இதில் என்ன சொல்கிறாங்க, 234 தொகுதியில் 108 தொகுதியில் தான் திமுக முன்னணியில் இருக்கிறது. பிரதானமாக எல்லா இடங்களிலும் சந்திக்கும் பிரச்சனை திமுக எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுன்றாங்க. ஸோ இது சொன்னது அந்த டிவி, நான் என்னுடைய வார்த்தையே இல்லை. ஸோ இதுதான் நடக்கிறது. ஸோ மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதனால் இது என்ன ஆகுன்னு பார்க்கணும். உங்களுடன் ஸ்டாலினாக இருக்கட்டும், இது அடுத்தது இன்னொன்று நலம் காக்க ஸ்டாலின்னா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்து பேப்பர்லேயும் எக்ஸ்பிரஸ்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போனீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட் ஆப்ரேஷன் புக் பண்ணிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகுன்றாங்க. அடுத்தது இருக்கிற ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் போடவே இல்லை. பணம் இல்லைங்கிறதுனால கிட்டத்தட்ட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், நர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், போக்குவரத்து ஊழியர் எதுலேயுமே புது ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. தேவைப்படுற இடத்துல இதில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது கன்சாலிடேட்டட் பேல. இப்படி நடக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து பண்ணுவீங்க? நிர்வாகத்தை 4 வருஷமான ஆட்சியே செய்யலை, இப்போ தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. இதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் இதில் போய் எடுத்து பார்த்தா அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் கரண்ட் பில் எடுப்போம். அப்படி எடுத்தால் இப்பொழுது நீங்கள் 2 மாதத்துக்கு கட்டுவதனால் வருடத்திற்கு 6,000 ரூபாய் மிச்சமாகும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஜிட்டல் மீட்டர் ஆர்டரே கொடுக்கப்படலை. நீங்கள் ஸ்டாலின் ஒரு இந்த மாதிரி உங்கள் ஸ்டாலின் போல் அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எதிர்கட்சியில் பண்ணிவிட்டு அப்போ கேட்குறாரு, ஏம்மா எல்லாம் சிவி சிங்காரிச்சு வந்திருக்கீங்க, உங்களாலெல்லாம் சீரியல் பார்க்காம இருக்க முடியாது, உங்களுக்கு டிவிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. உடனே ஒருத்தங்க 300, 280, ஸோ 260 கொடுக்குறீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கேபிள் டிவி தரப்படும் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் கேபிள் டிவி 300, 100 கொடுக்குறீங்களா? எவ்வளோ கொடுக்குறீங்க? கேபிள் டிவிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால சன் டைரக்ட்டுக்கு நிறைய பேர் இல்லை, கேபிள் டிவி கேபிள் டிவி 300 ரூபா ஆகுது. அதை தவிர அதில் வராத மற்ற சேனல்கள் ஓடிடி அது இதுன்னு சொல்லி 400லேருந்து 500 கீழே இன்றைக்கி உங்களால் எல்லா ப்ரோக்ராம் பார்க்க முடியும். ஸோ கொடுத்த இதெல்லாம் எல்லாருக்கும் உள்ள வாக்குறுதிகள். நான் சொல்கிறது இது தகுதி உள்ள மகளிர்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க. பட் அந்த தகுதியை யார் டிசைட் பண்ணுவாங்கங்கிறது விஷயம். அடுத்தது நீங்கள் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தவுடன் வெள்ளை அறிக்கை கொடுப்போம். அதாவது 6 லட்சம் கோடியை அதிமுக கடன் வாங்கியுள்ளது. அப்படி இருக்க இவ்வளவு இந்த 505 + இன்னொரு 7 வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் மிக அதிகமாக லீக்கேஜஸை ப்ளக் பண்ணுவோம். நாங்கள் இந்த லீக்கேஜ் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர்கள் தமிழகத்தை உயர்த்துவதற்கென்றே ஒரு மஜிஷியன், அவரை போன்ற ஒரு பொருளாதார நிபுணர் உலகத்திலேயே கிடையாதுன்னு ஒருத்தரை நிதியமைச்சராக போட்டாங்க. யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் 2012 பிப்ரவரியில், அதாவது 2022, 21 ஒரு 6 மாதத்துக்கான பட்ஜெட் தான் போட்டார். ஏன்னா இது இடைக்கால பட்ஜெட் போட்டு எலெக்ஷன் முடிஞ்சு வந்து அது நடத்து தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 22 மார்ச்சில் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டி இன்றைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்குது. லீக்கேஜஸ் இன்
அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் அதர் டாக்ஸஸ் ஆன் டாஸ்மாக் இஸ் ஈக்குவல் டு 2 to 3% ஆஃப் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறார். நம்மளுடைய மாநிலத்தின் ஜிஎஸ்டிபிங்கிறது இன்றைக்கி 33 லட்சம் கோடி. அன்றைக்கி 25, 27 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 27 லட்சம் கோடிக்கு 2%னா 54,000 கோடி, 3%னா 82,000 கோடி, 81,000 கோடி. ஸோ ஒரு வருடத்திற்கு 70,000 கோடிக்கு மேலே தனியார் பாக்கெட்டுகளில் செல்கிறது அப்படின்னு. அதோடு இன்னொன்னையும் சொன்னார், அதே போல் கனிம வளம் மணல் கடத்தலில் சில 100 கோடிகள் தான் வருகிறது, ஆனால் இவை பல ஆயிரம் கோடிக்கு இதானதுன்னாரு. ஒன்றுமே இல்லை, 5 மாவட்டத்தில் மாத்திரம் இடி ரெய்டு பண்ணதுக்கு பிறகாக ஐஐடி மெட்ராஸ், கரக்பூர் ப்ளஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு 4,780 கோடிக்கு மணல் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பில் ஆயிருக்குன்னா 38 கோடிக்கு. 4,780 கோடி எப்படி கணக்கு போடுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரு யூனிட் மண் எடுக்கப்படுகிறது என்றால் அரசாங்க ரேட் 750 1000 ரூபா தான். நீங்கள் இங்கே பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா 7,500 ரூபா ஒரு யூனிட். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டு, லாரி வாடகை எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் 750 ரூபா ரேட்டில் 4,750 கோடின்னா 7,500 ரேட்டுக்கு எங்கேயோ போய்டும். இது 5 மாநிலம் தான், 5 மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 27 மாவட்டத்துலேயே என்னமோ இதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் மார்பிள் வருடா வருடம் 25,000 கோடிக்கு கர்நாடகாவுக்கு செல்கிறதுன்னு இண்டி கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி திரு செல்லகுமார் டாக்டர் செல்லகுமார் சொல்லியிருக்கார். ஸோ ஆனால் இதையெல்லாம் சரி செய்யாமல் திமுக 2 விஷயத்தில் இந்தியாவிலேயே நம்பர் 1 என்று தமிழகத்தை உயர்த்தி இருக்கிறது. இது மாதிரி 2. ஒன்று வந்து சார் இந்த தொழில் டெவலப்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொன்று தனி மனித வருமானத்தில். அப்படிங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது டாஸ்மாக் விற்பனையில் நம்பர் 1ஆக இருக்கிறது. கடன் வாங்குவதில் நீங்கள் போய் கூகுளில் சர்ச்லேயே கொடுங்க, டிஎன் லீட்ஸ் இன் பாரோயிங் ஃபார் த 4th year consecutive அப்படின்னு இருக்குது. அதுவும் இந்து பத்திரிகை தான், மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு என்று அவர்கள் போற்றும் அதே செய்தியில் தான் வந்தது. ஸோ இது 2 தான் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன தொழில் உற்பத்தி 11.7 வந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்தெந்த செக்டர்லன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் 17% இருக்குது, அக்ரிகல்ச்சர் 1.5% இருக்குது. தமிழகத்தின் ஒர்க்கர்ஸில் எத்தனை பேர் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ரியல் எஸ்டேட்டில் 75% வட இந்திய தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. ஸோ இது யாருக்கும் போகலை. அதனால் பிரச்சனை என்னன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தவரை மக்களுக்காக பேசும், ஆட்சிக்கு வந்த பிறை கழகம் எங்கள் குடும்பம் என்று அந்த குடும்பத்தை வளர்க்கும். அந்த முக்கிய தலைவர்கள் மட்டுமே 15 லட்சம் கோடியை சேர்த்துள்ளதாக அண்ணாமலை ஒரு முறை சொன்னார். ஒரு அமைச்சர்களும் கல்வி தந்தைகளாக, இங்கே பக்கத்தில் தான் சன்ஷைன் இருக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகு வேளச்சேரியில் ஒரு பிரான்ச் வச்சுருந்தவங்க குரோம்பேட்லேயும் பெருங்களத்தூரில் 150 கோடிக்கு பெரிய ஒரு கேம்பஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ச்சி எவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஸோ தமிழக மக்கள் உங்களோடு ஸ்டாலின் வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நிலை இருக்குது. ஆனாலும் இன்னும் 8 மாதம் இருக்குது. திமுக திருத்தி கொண்டால் மக்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் கருணாநிதி ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சதில்லை. அந்த ரெக்கார்ட் செய்வார்களா அல்லது ஜெயிப்பார்கள்? ஏன்னா திமுக 6 வியூக வகுப்பாளர்களை வைத்து கொண்டிருக்கிறது. அஃபிஷியலாக பெண் நிறுவனம் 1, 2வதாக ஷோ டைம்னு 1, திரு உதயநிதி ஸ்டாலினுக்காக மட்டுமே என்று சுனில் கனோலு இன்னும் 1, இதை தவிர இன்னும் 2 நிறுவனங்கள். ஸோ வெறும் இதை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. பல ஆயிரம் கோடிகள் கண்டெய்னரில் எல்லா இடத்திற்கும் அனுப்பப்பட்டதுங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள் இன்று வரை அப்படி ஒரு தீர்ப்பை ஒரு முறையும் கொடுத்துள்ளார்கள். 2026 பார்ப்போம். எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார்.